ரசிகர்கள் தான் நடிகர்களுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி. கண்ணாடி கொண்டு வர மாட்டீங்களா? கண்ணாடி தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப அது வரல கண்ணாடின்னு ஏன் உலகத்துல உண்மையை பேசுறது கண்ணாடி ஒண்ணுதான். ஹரிச்சந்திரன் கூட பொய் சொன்னதா ஒரு கதை இருக்கு. ஆனா அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. நம்ம தெரியாத விஷயத்தால் தலையை விடப்படாது. ஆனா உண்மையை பேசுறது கண்ணாடி ஒண்ணுதான். ஏன் சொன்னேன்? என்ன காரணம்? துர்ராஜன் நல்ல மனுஷன் தான், தங்கமான ஆள் தான். என்னமோ அவருக்கு ஒரு போராத காலம். ஓவரா தண்ணியை போட்டு சாக்கடைக்குள்ள விழுந்து எந்திரிச்சு வர்றாப்புல. மூஞ்சி முகரெல்லாம் சகதியா இருக்கு. அப்ப போய் நான் சொல்றேன்னு வச்சுக்க, என்ன துர்ராஜன் உனக்கு இருக்க ஒரு மரியாதைக்கு இப்படியா போய் சாக்கடைக்குள்ள விழுந்து வர்றது, மூஞ்சியெல்லாம் பாரியா அப்படின்னம்னா அவர் போதைக்கு சொல்லுவார், வேலையை போற எனக்கு தெரியும் அப்படிம்பார். ஆனா கண்ணாடி எடுத்து ஒரு முன்னாடி காமிச்சிட்டோம்னா சத்தம் இல்லாம துண்டு எடுத்து தொடச்சிட்டு போயிடுவார். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறதையும் நம்ம முன்னாடி எடுத்து காட்டுவது கண்ணாடி. அது மாதிரி எங்க முன்னாடி நீங்க கண்ணாடியா இருந்து பின்னாடி என்ன வரப்போகுங்கிறத பார்த்து சொன்னீங்கன்னா நாங்க அதை செஞ்சுக்கிறோம் பின்னாடி. ஆமா, இப்ப நீங்க நாடகத்தை எப்படி பாக்குறோங்கிறத தெல்ல தெளிவா எடுத்து சொல்ல போறேன். எப்படி தெரியுமா? கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலை பாட்டுகளை கேட்டுடுங்க. நாளை நாடகத்தை பார்த்துடுங்க, காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. ஒன்று சொன்னப்போ அமைதியா இருந்துடுங்க. ரசிக சோதர சகோதரிகளை வணக்கம். நாளை நாடகத்தை பார்த்துடுங்க. பின்னால போகாதீங்க, வழி இல்ல. பின்னால போகாதீங்க, பின்னால போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. பின்னால போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. முன்னாடி வந்த மறந்து முடியும் வர இருந்து என்னென்ன நடக்குதுன்னு கவனியுங்க. இந்த கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க. ஏ ஏ நாடக அலைக்கு மதிப்பு தரணும். நாடக அலைக்கு மதிப்பு தரணும். தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். அலைக்கு மதிப்பு தரணும். தமிழ் விளக்கணும் தங்க வேலன் கவிக்குயில் சொல்ல கேட்டு வித்தியாசம் இல்லாமல் நாம் இருக்கணும். உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க. சொன்னாப்போல் அமைதியா இருந்துடுங்க. ரசிக சோதர சோதரிகளை பழக்கம்